ஏய் செல்லம் இங்க வந்து என்னடி நின்னுட்டு இருக்கற? நான் உன் கூட பேசவே மாட்டேன் புஜு. பேசாத என் கூட. ஏய் எதுக்குடி இப்ப கோச்சிட்டு போற? ஆமா பின்ன நான் வைக்கிற குழம்பு நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கல எப்ப பார்த்தாலும். தங்கம் எப்பயுமே சொல்லல, இன்னைக்கு தானே சொன்னேன். ஓஹோ, அப்போ இன்னைக்கு மம்மி வச்ச குழம்பு மட்டும் நல்லா இருக்குதுன்னு சொல்ற? இல்ல தங்கம், எங்க அம்மா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கழிச்சு எனக்கு சமைச்சு தராங்கடி. மட்டன் குழம்பு எப்படி ரசம் மாதிரி வச்சிருந்தாங்களா, சூப்பரா இருந்துச்சுடி. நான் உனக்கு இதெல்லாம் போட்டு சமைச்சா நல்லா இருக்கும் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு சமைச்சேன். அதனால தாண்டி அது மசாலா மாதிரி இருக்குடி. அடியில ஃபுல்லா மாதிரி கடையில குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கு, மசாலா மாதிரி ஒரு மாதிரி இருக்கு, அந்த மாதிரி தாண்டி இருக்குது. மம்மி திருநெல்வேலி ஸ்டைல்ல சமைக்கிறாங்க சரியா? இங்க கொங்கு ஸ்டைல்ல நாங்க மட்டன் குழம்புக்கு கறி மசாலா தூள் மட்டன் மசாலா எல்லாம் போட்டுதான் வைப்போம். சாப்பிட தெரியலன்னு சொல்லு வந்துட்டான் பெருசா. என்னடி சொன்னேன், அம்மா எப்படி வச்சிருக்காங்க ரசம் மாதிரி சூப்பரா இருக்குது இல்ல, இந்த மாதிரி வைடி அப்படின்னு தாண்டி சொன்னேன். அதுக்கு எதுக்கு கோச்சுக்கிட்ட? அதுக்கு நீ என்ன சொன்ன? நீ என்ன வைக்கிறியே நல்லாவே இல்ல, சாப்பிட முடியல அப்படிங்கிற. அப்படி சொல்லிட்டேனா? ஆமா, அது அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு. நீயே எந்திரிச்சு வந்து டெய்லியும் சமைச்சுக்கோ. நீயே சமைச்சு நீ எனக்கு கூட நீ சமைக்கிறது எப்படி இருக்குதுன்னு நான் சொல்றேன். இல்ல தங்க, நீ சமைக்கிறதே சாப்பிட்டுக்கிறதாங்க. விடுத்தங்க வாங்க வாங்க.